ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக என்னென்னா எங்கள் வீட்டுக்காருக்கு வந்து நான் பர்மிஷன் கேட்டுட்டு போகணும். எங்கே போனாலுமே பர்மிஷன் அவங்கக்கிட்ட கேட்கணும். அவங்க ஓகே சொன்னால் மட்டும்தான் போகணும். இல்லைன்னா அவங்களுக்கு பயங்கரமாக கோவம் வரும். ஆனால் நான் இப்போ அதை வச்சு அவங்கள வம்பளுக்கலான்னு இருக்கேன். எப்படின்னா, நான் வந்து அவங்கள்ட்ட பர்மிஷன் கேட்காம இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு நான் வந்து வெளியில் கிளம்புறேன். அதுக்கு அவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்குது, அவங்க என் மேலே எப்படிலாம் கோவப்பட போகிறாங்க, எப்படி திட்ட போகிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக வந்து நான் ஃபோனில் தாங்க அவங்க வந்து வேலைக்கு போயிட்டாங்க, சரிங்களா? அதனால் வந்து ஃபோனில் தான், அதனால் ரியாக்ஷன் மட்டும் எப்படி இருக்குது ரியாக்ஷன் பார்க்க முடியாது. அவங்க பேசுகிறத வச்சு நான் என்னோடய ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம், ஓகேங்களா? சரி, இப்போ நான் வந்து ஊருக்கு கிளம்பிடுறேன், ஓகேங்களா? கிளம்பிட்டு ஃபோன் பண்ணுறேன். ஆக்சுவலாக நான் வந்து ஊருக்கு கிளம்பிட்டேன், போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணிவிட்டு போகிறேன். போயிட்டு வந்ததுக்கப்புறம் அவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம், ஓகேங்களா? ஹலோ, எனக்கு வெளியில் ஒரு வேலை இருக்குது. இந்த திண்டுக்கல் வரைக்கும் போகணும், போயிட்டு வந்துடுறேன். அர்ஜென்ட்டாக போக வேண்டியது இருக்குது, போயிட்டு வந்துடுறேன். லேட் ஆகிடுச்சு, எனக்கு பஸ் சவுண்டு கேட்குது, போயிட்டு வந்துடுறேன். ஓகே, போயிட்டு வரேங்க. ஓகே, பாய். என்ன ஏது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆக்சுவலாக வந்து நான் அதை கேட்கல. எனக்கு வேலை இருக்குது, நான் போகிறேன் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டேன், சரிங்களா? போயிட்டு வரவா அப்படின்லாம் கேட்கல. எனக்கு வேலை இருக்குது, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். சரி, போயிட்டு வந்துட்டு அடுத்து அவங்களோட வந்ததுக்கப்புறம் அவங்களோட ரியாக்ஷன் இருக்குங்க, அது மட்டும் எப்படி பார்க்கலாம், ஓகேங்களா? பயங்கர வெயிலுங்க, வெளியில் போயிட்டே வர முடியல. என்ன வந்தாங்க ஒன்றையும் காணும், ஆள் வீட்லேயே இல்லை, எங்கே போயிட்டாங்கன்னு தெரியல. சாப்பாடு ஆக்கிச்சு வேறு அப்படியே இருக்குது, சாப்பிடவே இல்லை. கோவமாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் அவங்கள்ட்ட பெர்மிஷன் கேட்கல, இந்த கோவத்தை இருப்பாங்க. இல்லை, ஃபோன் பண்ணி பேசு, இப்படி என்ன கேக் பண்ணுறாங்கட்டு. ஹலோ, எங்கெங்கே இருக்குங்க? வந்துட்டிங்களா இல்லையா? அப்புறம் எனக்கு இது தேவையில்லையா நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்ட்டு? அவங்கள்ட்ட சொல்லிட்டு தானே போனேன், போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு தானே போனேன். போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு தானே போனேன். போயிட்டு வரேன்னு சொல்கிறதுல என்ன இருக்குது, பெர்மிஷன் கேட்கறதுல என்ன இருக்குது? போயிட்டு வரவான்னு கேட்டிங்கன்னா வேணான்னு தான் சொல்லுவீங்க. சரி, வேலை இருந்துச்சு, அர்ஜெண்ட்டாக இருந்துச்சு, சரி போயிட்டு வந்துடுவோம், அவங்க நீங்கள் வர்றதுக்குள்ளே வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் கிளம்புனேன். அங்கே கூட்டமாக இருந்துச்சு, கூட்டம் பயங்கரமாக இருந்தனால போயிட்டு வர முடியல. அதை விட பஸ்ஸு வேறு கிடைக்கல. நான் வண்டியிலே போயிட்டு வரேன், சீக்கிரம் போனோடனே வேலையை பார்த்தோன்னே வர்றதுக்கு பஸ்ஸில் தானே போகிறேன். பஸ்ஸில் போனால் லேட் ஆக தானே செய்யும், கூட்டம் வேறு. பஸ்ஸில் 2-3 பஸ்ஸில் கூட்டம் பயங்கரமாக இருந்தனால அதெல்லாம் மிஸ் பண்ணிவிட்டு அடுத்த பஸ்ஸில், கூட்டம் இல்லாத பஸ்ஸில் வந்தேன். இப்போ தான் வந்தோடனே வீட்டை பார்த்தேன், வீடு திறந்துருந்துச்சு, உங்களே காணோம். சாப்பிட்ருப்பீங்களா என்னன்னு பார்க்குறேன், சாப்பாடே இல்லை, அப்படியே இருக்குது, சாப்பிடல. சாப்பிட்டீங்கன்னா ஏன் சாப்பிடாமல் இருக்கீங்க? உங்களுக்கு அதான சமைச்சு வச்சுட்டு போயிருக்கேன், மறுபடியும் அதவே பேசாதீங்க. போயிட்டு வரேன்னு சொன்னேன், போயிட்டு வரவா அப்படின்னு கேட்கலேன்னு கோவப்பட்டேன். இதில் என்ன இருக்குது? போயிட்டு வர்றேன்னு சொல்லிட்டு தானே, நான் சொல்லாமல் போயிருந்தா கூட கோவப்படலாம். போயிட்டு வரேன்னு தானே சொல்கிறேன். போயிட்டு வரவா அந்த ஒரு வாரத்தில் என்னங்க இருக்குது? இதுலலாம் கோவப்பட்டுட்டு உட்காந்து என்ன பண்ணுறது? ஸோ அதாவது இதெல்லாம் நான் வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகும்னு நான் நினைக்கவே இல்லை. எதார்த்தமாக நீங்கள் எதுவும் சொல்ல மாட்டீங்க. சரி, நீங்கள் வர்றதுக்குள்ளே நம்ம போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சரி போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வேலையில் இருப்பீங்களா? உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் உங்களுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் வந்து மெசேஜ் பண்ணிவிட்டு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். உங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு தான் நினச்சேன். அப்படி நினச்சிட்டு தான் நான் கிளம்புனேன். அது சொல்லிட்டு தான் போயிட்டு வர்றேன், இல்லை போயிட்டு நீங்கள் வர்றதுக்குள்ளே வந்துடுன்னு சொல்லிட்டு தானே போனேன். இல்லை நான் என்ன இஷ்டத்துக்கு போகிறேன் வரேன்னு அது என்ன? யதார்த்தமாக நீங்கள் எதையும் ஏதாவது
தப்பாக நினைக்க மாட்டீங்க, கோவப்பட மாட்டீங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் நான் போனேன். இது இவ்வளோ பெரிய விஷயமாக்குறீங்க. நான் தப்பு, அதாவது நான் எங்கேயாவது தெரியாமல் போயிருந்தா, உங்கள்கிட்ட சொல்லாமல் போயிருந்தா நீங்கள் கோவப்படலாம். போயிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தானே போனேன். இதில் என்ன கோவப்படுறதுக்கு என்ன இருக்குது? யாரை பார்க்க போகிறேன் என்னங்க, எனக்கு வேலை இருந்துச்சு. ஆக்சுவலாக நான் ட்ரெஸ்ஸு தைக்க கொடுத்துருந்தேன். அந்த ட்ரெஸ்ஸை வாங்குறதுக்காக போயிருந்தேன். அங்கே வந்து அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க, சாப்பிட போயிட்டாங்க. அவங்க வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு கால் பண்ணிக்கிட்டே தான் இருந்தேன் நான் அவங்களுக்கு. அவங்க வந்து வந்ததுக்கப்புறம் தான் அந்த ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு வந்தேன். அவர் இங்கே பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தால் என்ன சொல்கிறதுன்னா, அவங்க பயங்கர கூட்டம், பஸ்ஸில் ஏறவே முடியல. நல்லா சாப்பிடல. காலையில் உங்களுக்கு சமைச்சு வச்சுட்டு வேலைக்கு அதாவது பஸ் ஏறிக்கு போயிட்டேன். சரி வந்து சாப்பிடலாம் போனேன். இவ்வளோ நேரம் ஆகிப்போச்சு, நானுமே இன்னும் சாப்பிடல. வாங்க சாப்பிடல, எனக்கு ரொம்ப பசிக்குது. விளையாடாதீங்க, வாங்க வந்து சாப்பிடுவாங்க. ஏன் சாப்பாடு வேணாம்னா எங்கள் ஹோட்டலில் எங்கே சாப்பிட்டீங்களா? எனக்கு தெரியும் நீங்கள் வெளியில் சாப்பிட மாட்டீங்கன்னு. வாங்க பசிக்குது, வாங்க சாப்பிட்லாம். எனக்கு ரொம்ப பசிக்குது. நான் போயிட்டு வெயிலில் போயிட்டு வந்தேன்னா எனக்கு ஒரு மாதிரி கிருதுன்னு வருது. வாங்க சாப்பிட்லாம். கோவப்படாதீங்க. இதில் நான் இதில் என்ன இருக்குது? நான் வந்து யதார்த்தமாக நீங்கள் எதுவும் சொல்ல மாட்டீங்க. சரி, அவங்க வேலைக்கு போயிருக்காங்க, வேலை பார்த்துட்டு இருக்காங்க, அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேணாம், நம்மளாம் போயிட்டு வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் நான் வந்து சரி போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். நீங்கள் இவ்வளோ கோவப்படுங்க, இவ்வளோ ஃபீல் பண்ணுங்கன்னு தெரிஞ்சிருந்தேன் சத்தியமாக நான் போயிருக்க மாட்டேன். சொல்லிட்டு தான் போயிருப்பேன். உங்கள்கிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு தான் போய் சரி விடுங்க. இதுக்கு மேலே வந்து நான் உங்கள்கிட்ட எங்கே போனாலுமே பர்மிஷன் கேட்டு போகிறேன். நீங்கள் ஓகே சொன்னால் போகிற, இல்லாட்டி போகலை. வாங்க, முடிஞ்சதவே திரும்ப அதவே சொல்லாமல் வாங்க வந்து சாப்பிடுவாங்க. வாழை பிடிக்காது, ஏன் கூட வாழை பிடிக்கும்? இதுக்கெல்லாம் எந்த வீட்லையாவது அதாவது பர்மிஷன் கேட்காம போயிட்டேன், அதனால் நான் வாழை பிடிக்கல அப்படி இப்படின்னா எப்படிங்க? இதெல்லாம் நல்லதா? வெளியில் சொன்னால் சிரிப்பாங்க. தயவுசெய்து வாங்க வந்து சாப்பிடுவாங்க. ஆக்சுவலாக தப்பு பண்ணுறவங்க தான் சொல்லாமல் போவாங்க, சரிங்களா? நான் வந்து சொல்லிட்டு தானே போனேன். நீங்கள் தான் அதை வந்து என்ன சொல்கிறது, சொல்லலைங்கிறீங்க. பெர்மிஷன் அதாவது என்ன பெர்மிஷன் கேட்கல அப்படின்னு சொல்கிறீங்க. போயிட்டு வரவா அப்படின்னு கேட்குறீங்க. அதான் நீங்கள் பிஸியாக இருக்கீங்க. உங்களுக்கு நான் ஃபோன் பண்ணி அதை எடுக்கலை, லேட் ஆகிடுச்சுன்னா இந்த பஸ்ஸை விட்டேன்னா நான் அடுத்த பஸ்ஸுக்கு தான் போக முடியும். அப்போ இன்னும் ரொம்ப லேட் ஆகிடும். சரின்ட்டு நம்ம வந்து அவங்கள பிஸியாக இருப்பாங்க, இந்த டயத்தில் வந்து நான் போயிட்டு வரேன்னு ஒரு சொல்லிவிட்டு நம்ம போயிட்டு சீக்கிரமாக நீங்கள் வர்றதுக்குள்ளே வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனேன். ஆனால் இவ்வளோ லேட்டாக ஆகிடுச்சி. நான் அதுக்கு ஏன் மேலே ஒன்றும் தப்பு இல்லைங்க. நான் போயிட்டு வர்றதுக்கு பஸ்ஸில் வந்ததுனால எனக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சி. சரி வந்துட்டு நீங்கள் எதுவும் நினைக்க மாட்டேங்க. இவ்வளோ நேரம் நீங்கள் நல்லா தான் இருந்தீங்க. ஆனால் என்னை பார்த்ததுக்கப்புறம் தான் இவ்வளோ கோவப்படுறீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க வீட்டுக்கு வாங்க. எங்கே இருக்கீங்க? வாங்க. இதில் எல்லாம் கோவப்படுறதுக்கு என்ன இருக்குது? போயிட்டு வரவா அப்படின்னு கேட்காம போயிட்டு வாரேன்னு சொன்னனால இவ்வளோ கோவமா? ஆக்சுவலாக எங்கே இருக்கவே பிடிக்கலையா? நான் அவங்கள மதிக்க மாட்டேங்கிறேன்னா, நான் மதிக்கலைன்னா எதுக்கு உங்கள்கிட்ட நான் வந்து போயிட்டு வரேன்னு சொல்லுறேன்? தயவுசெய்து வாங்க, சங்கடப்பட வைக்காதீங்க. வாங்க வந்து சாப்பிடுவாங்க. எங்கே இருக்கீங்கன்னு சொல்லுங்கள், நான் வர்றேன். சரி, இனிமேலும் வந்து நான் இப்படி பண்ண மாட்டேன், சரிங்களா? இனிமேலும் வந்து உங்கள்கிட்ட பர்மிஷன் கேட்குறேன், போயிட்டு வரவான்னு சொல்லி கேட்குறேன். இங்கே போக சொன்னால் போகிறேன், இல்லைன்னா நான் அது எவ்வளோ பெரிய எமர்ஜென்சியாக இருந்தாலும் நான் போகலை. ஓகேவா? வாங்க. சரி வைக்கவா? சரி, இது தாங்க எங்கள் வீட்டில் பிரச்சனையும். ஆக்சுவலாக வந்து என்னென்னா, ஏதாவது எமர்ஜென்சி அவங்க வேலைக்கு போயிருக்காங்க, வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சரி, அவங்கள வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணாம், நம்ம வந்து போயிட்டு அவங்க வர்றதுக்குள்ளே வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம். ஆக்சுவலாக கொஞ்சம் லேட் ஆகுது. ஏன்னா நம்ம பஸ்ஸில் போயிட்டு வரோம், போகிற இடத்துல வந்து லேட் ஆகுது அப்படின்னா நம்மளுக்கு வர முடியல. அப்படிங்கும்போது என்ன ஆகுதுன்னா, கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுன்னா அவங்களுக்கு முன்னாடி வந்துட்டால் கூட கொஞ்சம் சமாளிச்சிடலாம். ஆனால் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுன்னா அவங்கள வந்து சமாளிக்கவே முடியாது. உங்களை கேட்கல, அவங்கள மதிக்கலை, நான் அவங்கள மதிக்காதனால தான் இப்படி இஷ்டத்துக்கு போகிறேன் வரேன் அப்படின்னு சொல்கிறேன். நான் ஆக்சுவலாக எங்கேயுமே போக மாட்டேங்க. வீடு, கடை, அதை விட்டால் வேறு எங்கேயும் இல்லை. போனால் கோயிலுக்கு போவேன். அதை எப்போனா அமாவாசை டயத்தில் போவேன். அதே வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். அமாவாசை டயத்தில் போவேன்.
அந்த மாதிரி தான் நானும் ஒரு தடவை அமாவாசை டயத்தில் கோயிலுக்கு போயிட்டேன். அமாவாசைக்கு கோயிலுக்கு போயிட்டு நானும் இன்னொருத்தவங்க தான் போனோம். 2 பேரும் சேர்ந்து தான் போனோம். ஆக்சுவலாக என் கூட வந்தவங்களை அவங்க கவனிக்காமல் என்ன பண்ணிட்டாங்கன்னா ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஏன்னா அங்கே கோயில் பயங்கர கூட்டம். நம்ம வந்து சாமி இப்போ கோயிலுக்கு போயிட்டா சாமியை பார்க்காம வர முடியாது. அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுறதுன்னா நான் வந்து கோயிலுக்கு போய் சாமியை பார்த்துக்கிட்டே வந்தேன். சாமியை பார்த்துட்டு வர கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இவங்க வந்துட்டு இதே பிரச்சனை தான். அப்பையும் வந்து அவங்க என்னை பார்த்தோன்னே வந்து கடையிலேருந்து வெளியில் போய் அங்கிட்ட உட்காந்துட்டாங்க. நான் கொஞ்ச நேரம் சரி வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்த்தேன். வரல. சரி ஏன் அங்கே போய் இருக்கீங்க, எதுக்கு வீட்டுக்கு வராமல் அங்கிட்டு போய் அங்கே இங்கேயும் போய் உட்காருங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். நீ என்னை மதிக்கலை, இஷ்டத்துக்கு போகிற இஷ்டத்துக்கு வர்ற, என்கிட்ட சொல்லிட்டு போனியா, நான் இருக்கிறதே வேஸ்ட்டு, மதிக்காத இடத்துல நான் எதுக்கு இருக்கணும், எனக்கு இருக்கவே பிடிக்கலை, நான் எங்கேயோ போகிறேன், நீ எப்படியோ இஷ்டத்துக்கு போவான்னு அவங்க பேசாமல் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அன்றைக்கி ரொம்ப சங்கடம் ஆகிப்போச்சு. ஏன்னா ஒரு போயிட்டு வரேன் அப்படின்னு சொன்ன வார்த்தை தப்பாக போயிடுச்சு. போயிட்டு வரமான்னு கேட்கல அப்படிங்கிறத ஒரு இஷ்யூ ஆக்கிட்டாங்க. அன்றைக்கி ஃபுல்லாக என்ன பெரிய பிரச்சனையாகி ரொம்ப சங்கடமாகிடுச்சு. அவங்களும் சாப்பிடல, நாங்களும் சாப்பிடல, பிள்ளைகளும் சங்கடப்பட்டுக்கிட்டு ரொம்ப கஷ்டமாகி போச்சு. அதனால் இந்த ஒரு விஷயம் வந்து எங்கள் வீட்டில் அப்புறம் வந்து அவங்கள சமாதானப்படுத்துறது ரொம்ப கஷ்டமாகி போச்சு. அதனால் அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன், எப்போயுமே வந்து அவங்ககிட்ட போயிட்டு வரவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு தான் போவேன். சப்போஸ் எங்கள் வீட்டுக்கு எங்கள் அம்மா வீட்டுக்கு போகணுன்னாலும் எங்கள் அக்கா வீட்டுக்கு போகணுன்னாலும் போயிட்டு வரவான்னு கேட்டுட்டு அவங்க வந்து போயிட்டு வான்னு சொன்னால் தான் போவேன். போனதுக்கப்புறம் ஃபோன் பண்ணுவாங்க, எனக்கு கிளம்பியாச்சா, போயிட்டு நம்ம இருக்கலாம். அவங்க டியூட்டி போயிட்டு அடுத்த நாள் வருவாங்க. சரி போய் இருக்கலாம் அப்படின்னு நினச்சாலும் கிளம்பியாச்சா, கடை இருக்குல்ல, கடையை பார்க்கணும்ல, வா அப்படிம்பாங்க. இதுதான் எங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை. ஆனால் அவங்க போகும்போது எனக்கு சொல்லிட்டு போக மாட்டாங்க. எங்கே இருக்குன்னா நான் வருவேன்ல அப்படிம்பாங்க. அதை நான் கேட்பேன். இருந்தாலும் சரி அவங்க ஃப்ரெண்ட்ஸோட எங்கேயா போவாங்க, வருவாங்க, ஜாலியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டுக்கிறதில்ல. இதுதான் எங்கள் வீட்டில் நடக்கிற பிரச்சனை. இது வந்து நடந்த உண்மை தாங்க. அதை வந்து உங்களுக்கு வீடியோவாக எடுத்து போடணும்னு நினச்சேன். ஓகேங்களா? ஓகே, பாய்ங்க.